ஆயிரம் கண்ணுடையா இங்கே தோன்றி வரும் நேரம் ஆயிமகமாயி வந்தா நம கொர தீரும். ஆயிரம் கண்ணுடையா இங்கே தோன்றி வரும் நேரம் ஆயிமகமாயி வந்தா நம கொர தீரும். மாவிலை தோரணம் வெற்றிலை வாசம் முறை அழைக்குதம்மா நல்ல நேரம் பிறந்ததம்மா. மாவிலை தோரணம் வெற்றிலை வாசம் முறை அழைக்குதம்மா நல்ல நேரம் பிறந்ததம்மா. ஆயிரம் கண்ணுடையா இங்கே தோன்றி வரும் நேரம் ஆயிமகமாயி வந்தா நம கொர தீரும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் தெரியுதுங்களா? உங்களுக்கு எப்படி தெரியும்? பாவம் நானே சொல்லிடுறேன். என் ஃப்ரெண்டோட ஊர் மேல்பட்டி குடியாத்தம் பக்கத்தில் இருக்குது. அந்த ஊர் திருவிழான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்கன்னு வந்திருந்தேன். அங்கேருந்து எடுத்த வீடியோ தான் இது. ரொம்ப பழமையான கோயில், நல்ல சக்தி வாய்ந்த கோயில்னு சொன்னாங்க. வந்து பார்த்தா அதுக்கேற்ற மாதிரியும் கூட்டமும் அதிகமாக இருந்து திருவிழாவும் விமர்சையாக நடந்துகிட்டு இருந்தது. ஃப்ரெண்ட் இங்கே பாருங்கள், சிறுசு ஊர்வலம் போயிட்டுருக்கு அம்மன் நடவு. நம்மளால் வீடியோ நின்று எடுக்க முடியல, அந்த அளவுக்கு க்ரௌடு, மக்கள் வெள்ளம் கடல் போல் திறந்துருந்தாங்க. ரொம்ப விமர்சையாக நடந்தது திருவிழா. இந்த அம்மனோட சிலையை பாருங்கள், மெய் சிலிர்க்குது உண்மையிலே. எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல நேரில். அதனால் எல்லோரும் பார்க்கணுன்றதுக்காக தான் நானும் வீடியோ எடுத்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், எல்லாம் பார்த்து அம்மன் அருள் பெறுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரிசூலி அங்காள மாறி ஓங்காரி மாரியம்மா அலங்காரி பூமாரி வாடியம்மா. தாயே திரிசூலி அங்காள மாறி. இது வந்துட்டு ஃப்ரெண்ட், அந்த கோயில் வந்து திருவிழா நடக்கிற கோயில், திரௌபதி அம்மன் கோயில். இந்த கோயில் உள்ள வந்து பார்த்திங்கன்னா மகாபாரத கதையெல்லாம் எழுதியிருக்காங்க. பீஷ்மர் அம்பு படிக்கலை படுத்துட்டு இருக்குது, கர்ணன் இறந்ததுக்கப்புறம் குந்தி அம்மா வந்து அழுவுறது, திரௌபதியை கல்யாணம் பண்ணுறதுக்கு அர்ஜுனனும் கர்ணனும் போட்டி போட்டது, இதெல்லாம் வரைஞ்சிருக்காங்க. இவர் தான் வந்து கர்ணன், இவர் வந்து துரியோதனன், இது வந்து மூலவர் சிலை. திரௌபதி அம்மனும் தர்மரும், இதெல்லாம் அங்கே இருக்கிற உற்சவர் சிலைங்க. கோயிலும் அந்த பார்க்கறதுக்கு தெய்வீகமாக நல்லா அருமையாக இருந்ததுங்க. ஒரு வில்லேஜில் இருக்கிற மாதிரியே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா பாரதம் படித்தாங்க. அதில் வந்து துச்சாதனையும் துரியோதனையும் சாவடிச்ச இடம் அது. இது வந்து துரியோதனை. எப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? காமிக்கிறேன் இருங்க. அது துச்சாதனை, இது வந்து துரியோதனை. எப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? நானும் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இதை பார்த்தா நான் தெளிவானேன். துரியோதனனுக்கு தொடையில் அடித்து சாவடிப்பாங்க அப்படின்னாங்க. இது பாருங்கள், தொடையில் அடித்து ரத்தம் எடுத்த இடம். இது வந்து குடலை உருவி மாலை போட்டுக்குவேன்னு சொன்ன பீமனை, அந்த குடலை உருவந்து அது வந்து துச்சாதனை ஒரு கையை ஒரு காலை பிரித்து போட்டது. இந்த மாதிரி காமிச்ச சிலை பாருங்கள். துரியோதனை எவ்வளோ பிரம்மாண்டமாக எப்படி நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட் திருவிழா, சான்ஸே இல்லை. இதுதான் நான் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் பார்க்குறது. எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லைன்னா பார்த்துங்களேன், அந்த அளவுக்கு இருந்தது திருவிழா. ஒரே நைட்டில் செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட் இந்த சிலையை. முந்தின நாள் நைட்டு அந்த அம்மா சிறுசு ஊர்வலம் போனது. இது வந்து அன்றைக்கி நைட்லேருந்து மறுநாள் காலையில் விடியறதுக்குள்ளே பண்ண சிலை. இது ரெண்டுமே, அவர் துரியோதனை, இவர் வந்து துச்சாதனை. இவர் வந்து பாஞ்சாலி சாலியை உருவந்தனால ஒரு கை ஒரு காலை பிச்சு போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கை ஒரு கால் இல்லாமல் இருக்கார் பாருங்கள். பாருங்கள், அந்த கை இல்லை, இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கால்.
துச்சாதனம் இவர். பாரதம் படித்தாங்க ஃப்ரெண்ட். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக அப்படியே நேச்சுராக நேரில் படம் பார்க்குற மாதிரியே இருந்தது. விஜய் டிவிலெலாம் பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம சன் டிவிலெலாம் அது மாதிரி. இது வந்து நெருப்பு மெரிக்கிறதுக்காக அவங்க வச்சுருக்கிற கட்டை. இது வந்து அர்ஜுனன் மரமாக ஏதோ மரம் பேர் சொன்னாங்க, எனக்கு தெரியல, தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இது பாருங்கள், நெருப்பு மெரிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த பச்சையாக காமிச்சேன் இல்லையா, அதெல்லாம் எரிஞ்சு இந்த கண்டிஷனில் வந்திருக்கு. பச்சை மரம் எப்படி எரியுது பாருங்கள். இதுதான் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு இது. பச்சை மரம் எப்படி எரியுது பாருங்கள். இதே நம்ம வீட்டில் அடுப்பில் வச்சா எரியுங்களா இந்த மாதிரி? இதுதாங்க தெய்வ சக்திங்கிறது. எல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட், நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோவை. ஏதோ என் நேரில் பார்க்க முடிகிற மாதிரி இல்லைனாலும் என்னால் முடிஞ்சது நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதை பார்த்து ரசித்து அனுபவித்து அம்மன் அருள் பெறுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் இருக்காதீங்க. வீடியோ பாருங்கள், பார்க்குறவங்க அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அம்மா கண்ணில் தெரியுதே வீரதீபம், அவ சங்கு கழுத்துதான் பவளமாகும். எங்க அம்மா எழுந்துட்டா கொலவைய போடு, பண்ணாரி பாதத்தில் பூஜைய போடு. தாயே திரிசூலி அங்காள மாறி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு தீப்பொறிக்கிறதுக்காக வர கிரகம், அம்மனோட கிரகம், ஊர் கிரகம் எப்படி கொண்டு வராங்க பாருங்கள் பக்தர்கள். இதெல்லாம் பார்க்குறதுக்கு கண் கோடி வேணுங்க, 2 கண்ணு பத்தலைங்க. அதனால தாங்க 3வது கண்ணாக கேமரா வச்சு வீடியோ பண்ணிகிட்ருக்கேன் நான். பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள். பக்தர்கள் நெருப்பு மெரிக்கிறதுக்கும் அவங்களும் பின்னாடி போயிட்டுருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து காப்பு கட்டிகிட்டு இருக்கவங்க, நடந்து போகிறவங்க, வண்டியில் போகிறவங்க இல்லை. இவங்கெல்லாம் பப்ளிக்கு, பக்தர்கள் இல்லை. பாருங்கள், இவங்கெல்லாம் வந்துட்டு வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக அழகு குத்திட்டு வரவங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய அழகு குத்திருக்காரு பாருங்கள். பாருங்கள் நல்லா உடம்பு கூசுதுங்க, நெய் சிலகுதுங்க அப்படியே. இங்கே பாருங்கள், அழகும் குத்திக்கிட்டு தீப்பந்தமும் குத்திட்டு இருக்கார் இவர். அந்த பக்திக்கெல்லாம் ஈடு இணையே இல்லைங்க. தீச்சட்டி எடுத்துகிட்டு வராங்க இந்த அம்மா. இங்கே பாருங்கள். இதெல்லாம் சினிமாவில் தான் பார்த்துருக்கோம், நேரில் பார்க்கல. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறது. நீங்களும் பார்த்து அனுபவிங்க. இந்த நான் அனுபவித்த ஃபீலை நீங்களும் அனுபவிப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் தீ மிதிக்கிற இடம். நம்மளால் கூட்டம் அதிகமாக இருந்ததுனால உள்ளே போக முடியல. பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு பாருங்கள். ஒரு காம்பவுண்ட் சவர் மேலே நின்று எடுத்தேன் இந்த வீடியோ. நான் நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லை. பாருங்கள், வான வேடிக்கை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அம்மன் வந்து ஊர்வலம் ஒரு ரவுண்டு வந்து உள்ளே சாமி திரௌபதி அம்மன் மெரிச்சிட்டு கோயில் சுற்ற வெளியே வந்துடுச்சு. அந்த கோயில் சுற்றுறதுனால வான வேடிக்கைலாம் போட்டு சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அம்மன் ஊர்வலம் வரும், அதையும் காமிக்கிறேன். பார்த்து அம்மன் அருள் பெறுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Maria
திரௌபதி அம்மன் கோயில் உள்ள வரத்துக்கு தயாராக வந்துட்டுருக்காங்க அம்மா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வயசானவங்கெல்லாம் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க இந்த ஒரு தருணத்துக்காக தான். இதை நான் உங்களுக்கு வீட்டிலே காமிக்கிறேன். நீங்கள் வீட்டில் உக்காந்தபடியே பார்த்து அம்மன் அருள் பெறுங்க. அம்மன் வந்துட்டுருக்கா. எல்லாம் தரிசனம் பார்க்கறதுக்கு தயாராக இருங்க. தயவுசெய்து இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் சென்ட் பண்ணி அம்மன் அருள் பெற செய்யுங்க. இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனா. அதுவும் இல்லாமல் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அதை அந்த கோயிலையும் பார்த்தேன். தீமிதிக்கிறதுக்கு இப்போ இந்த அம்மா போகிறாங்க இல்லையா, இந்த அம்மாவுக்கு அந்த நெருப்பை எடுத்து வாழை இலையில் கட்டி அந்த அம்மாவோட மடியில் கட்டிடுவாங்களாம். அதை கட்டிட்டு தான் நெருப்பை மெரிப்பாங்களாம். அது எதுக்காக அப்படின்னா, துச்சாதனை வந்து தூக்கில் உரிச்சான் இல்லைங்களா, அந்த இதில் வந்து அந்த வயிறு எரித்து அவங்க சாபம் விடுவாங்க இல்லையா, அந்த ஒரு காரணத்துக்காக நெருப்பு எடுத்து அவங்க இது மடியில் கட்டுவாங்களாம். அது நான் நேரில் பார்க்கணுன்னு நினச்சேன். இந்த கூட்டத்தில் இப்போ என்னால் உள்ளே கூட போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். வாய்ப்பு கிடைச்சா நான் அடுத்த வருஷமோ இல்லை வேறு எந்த ஊர்லலாம் நடந்ததுன்னா நான் கண்டிப்பாக எடுத்து போடுறேன். அதனால் தயவு செய்து சொல்கிறேன், இந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்த்துட்டு விட்டுறாதீங்க. உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் குழு இருந்தால் குழுவில் சென்ட் பண்ணி விடுங்க. அது வாட்ஸ்அப்லேயே ஆகிறது இருக்கட்டும், இல்லை வேறு இன்ஸ்டாகிராமு எதில் இருந்தாலும் தயவு செய்து சென்ட் பண்ணுங்கள். இந்த வராங்க பாருங்கள், திரௌபதி அம்மன். அவங்களுக்கு துணையாக கரகம் கொண்டு வராங்க. இந்த அம்மனோட மடியில் தான் அந்த நெருப்பு கட்டுவாங்களாம். அது வந்து அந்த நெருப்பு கட்டினா அந்த துணி கூட எதுவும் சேதமாகுது இல்லைங்க, அந்த அளவுக்கு பவர்ஃபுல் காடுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. பாருங்கள், அம்மன் அருள் பெறுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அம்மனோட ஆசீர்வாதம் பெறுங்க. வணக்கம். வாராளே வாராளே தீ மிதிக்க, சாஞ்சாடி விளையாடி பூ மிதிக்க. வாராளே வாராளே தீ மிதிக்க, சாஞ்சாடி விளையாடி பூ மிதிக்க. கண்ணு செவ செவக்க கண்ணம் கத கதக்க, நெத்தி சுடி சுறுசுறுக்க நெருப்பாட மேலாட. கண்ணு செவ செவக்க கண்ணம் கத கதக்க, நெத்தி சுடி சுறுசுறுக்க நெருப்பாட மேலாட. பூச்சூடி பூமால சூட்டிக்கிட்டு கைலாயம் வர குந்தல் விரிச்சுக்கிட்டு. வாராளே வாராளே தீ மிதிக்க, சாஞ்சாடி விளையாடி பூ மிதிக்க. ஆதியே சூலியே ஆதி பராசக்தியே, ஆதியே சூலியே ஆதி பராசக்தியே. தீச்சட்டி கூட்டங்கள் பொறி பறக்க, திரண்டோடி வாராளே தீ அழைக்க. தீச்சட்டி கூட்டங்கள் பொறி பறக்க, திரண்டோடி வாராளே தீ அழைக்க. வானம் கிடு கிடுங்க வருணன் நடு நடுங்க, ஜுவாலை ஜோலி ஜொலிக்க உடுக்க இடி முழங்க. வானம் கிடு கிடுங்க வருணன் நடு நடுங்க, ஜுவாலை ஜோலி ஜொலிக்க உடுக்க இடி முழங்க. சிங்கமா அங்கத்தை சிலுத்துக்கிட்டு ஸ்ரீரங்க பெருமாள வேண்டி சிலுத்துக்கிட்டு ஸ்ரீரங்க பெருமாள வேண்டிக்கிட்டு. வாராளே வாராளே தீ மிதிக்க, சாஞ்சாடி விளையாடி பூ மிதிக்க. ஆதி பராசக்தியே, ஆதியே சூலியே ஆதி பராசக்தியே. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க நெருப்பு மெரிச்சு விட்டுட்டு போன இடம். இவ்வளோ பூத்து போன மாதிரி இருக்குது, ஆனால் அப்படியும் பக்கத்தில் போய் நிற்க முடியல, அவ்வளோ அனல் அடிக்குது. அப்போ பங்காக இருக்கும்போது எவ்வளோ அனலந்து இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் தீமறி திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் அந்தந்த இடத்துல சாமியை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. பாருங்கள், இவங்க தான் பஞ்ச பாண்டவர்கள். ஃபஸ்ட்டில் கருப்பாக இருக்கிற ஒரு பீமர், பச்சையாக இருக்கிற ஒரு அர்ஜுனன், இது திரௌபதி அம்மன். கரக வடிவில் இருக்கிற ஒரு தர்மர், ப்ளூ கலர் கிருஷ்ணர், இவர் நகுலன், இவர் சகாதேவன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.